பேய் வீடு எப்படி சார் இருக்கும்? இது ஒரு அமானுஷமான வீடு. இங்க ஏதோ தகடெல்லாம் பதிச்சிருக்காங்க. அப்படின்னு சொல்லக்கூடிய வீடுகளும், அப்படின்னு நம்பக்கூடிய நபர்களும் இருக்கக்கூடிய வீட்டினுடைய அமைப்பு எப்படி இருக்கும்? வாஸ்து ரீதியாக இதற்கும் நமக்கும் என்ன சம்மந்தம் இருக்கு? அப்படிங்கிறத ஒரு சில விளக்கப்படங்களுடன், ஒரு சில ரியல் டைம் புகைப்படங்களுடன் மலேசியாவில் எடுத்த ஒரு புகைப்படம். அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டில் எடுக்கப்பட்ட ஒரு புகைப்படத்தை வைத்து நான் வந்து உங்களுக்கு சொல்ல இருக்கேன். ஓகே. ரீசெண்டாக நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம். பெண்களை எப்படி இயல்பு நிலையில் இல்லாமல் கொடூரமாக ஒரு சில விஷயங்களை செய்யக்கூடிய அளவிற்கு ஒரு வீடு மாற்றும் வல்லமையை கொண்டது அப்படிங்கிற வீடியோக்கு நிறைய ரெஸ்பான்ஸ். இது போன்ற நிறைய வீடியோஸை வந்து கொடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நிறைய பேர் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க இந்த வீடியோ வந்து நான் உங்களுக்கு தரேன். இது போன்று வாஸ்து ரீதியாக எப்படி வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய வெவ்வேறு அனுபவங்கள், வெவ்வேறு நிகழ்வுகள், நான் உண்மையாக கன்சல்டேஷனுக்கு சென்று அங்கே அவர்களிடம் கேட்ட ஒரு சில அனுபவங்களை இந்த வீடியோவின் மூலமாக நான் உங்களுக்கு பதிவிடுறேன். ஒரு சிலரை நீங்கள் பார்த்துருப்பீங்க, எந்த ஒரு விஷயம் எடுத்தாலும் ஃபஸ்ட்டு அந்த ஐயரை கூப்பிட்டுப்பான், அந்த ஓமம் பண்ண, இந்த ஓமம் பண்ணால் தான் இந்த காரியம் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு விஷயம் எடுத்தாலும் ஒரு ஓமத்தை பண்ணுறது. அது மட்டும் இல்லாமல் வீட்டில் ஏதோ தகடு வச்சுட்டாங்க சார், எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல, இது வந்து என் மாமா மச்சானுடைய வேலையாக தான் இருக்கும், இல்லைனா என் அக்கா வச்சுருப்பான், இல்லை என் தங்கச்சி வச்சுருப்பாங்க, எனக்கு இந்த சொத்து தகராறு இருக்குது, எப்படியாவது நான் இருக்கக்கூடாது அப்படின்னு நினச்சி இதெல்லாம் பண்ணுறாங்க. நான் வந்து இந்த மாதிரி போய் ஒரு மந்திரவாதிக்கிட்ட கேட்டேன். அவர் வந்து பார்த்தாரு என் வீட்டில் வந்து அவங்க அந்த தகடெல்லாம் எடுத்தாங்க. இது அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி வீட்டில் ஒரு சில பூஜையெல்லாம் பண்ணாங்க. அதுக்கு ஒரு சில லட்சங்கள்லாம் செலவு பண்ணி பார்த்தேன் சார். ஆனாலும் எனக்கு திருப்பியும் அதே மாதிரி தான் இருக்குது. இந்த வீட்டில் ஏதாவது பிரச்சனை இருக்குமோ? எனக்கு ஒன்றும் புரியலை இப்படின்னு ஒரு சிலர். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப ஆன்மீகத்துக்குள்ளே ரொம்ப அதிகமாக பயணம் பண்ணக்கூடிய நபர்கள். அதாவது சாமி என்கிட்ட பேசுது சார், எனக்கு இந்த மாதிரியெல்லாம் அது உத்தரவு கொடுக்குது, எனக்கு சித்தர்கள்லாம் என் கண்ணுக்கு தெரியாங்க. ரொம்ப அந்த ஆன்மீகத்துக்குள்ளே அதிக பயணங்களை மேற்கொள்ளக்கூடிய நபர்கள். இது மாதிரி நாம் எடுத்துக்கொண்ட தலைப்பிற்கு இணங்க நிறைய வகைகளை நம்ம வந்து இந்த வீடியோவில் நம்ம சொல்லலாம். இதில் நான் உங்களுக்கு சொல்ல வருவது என்ன அப்படின்னா, இது போன்று தன்னை மீறி ஏதோ ஒரு விஷயம் நம்மளை ஆட்டி படைக்குது, நம்மளால் சராசரியாக இயங்க முடியாமல் ஒவ்வொரு விஷயத்திற்கும் நாம் அந்த ஒரு நம்மளை மீறி இருக்கக்கூடிய அந்த சக்தியோட ஒரு அனுமதியோடு தான் நம்ம எல்லாத்தையும் பண்ணணும்னு சொல்லிட்டு, சராசரியான இயல்பு வாழ்க்கையில் நாம் பண்ணக்கூடிய இயல்பான விஷயங்களுக்கும் கூட அதிகம் பூஜை புனஸ்காரங்களை நாடுவது, சாமியார்களை நாடுவது, மந்திரவாதிகளை நாடுவது, இது போன்ற அமைப்புகள் ஒரு வீட்டில் இருக்குது அப்படின்னா, அவங்க எந்த மாதிரி ஒரு நிலைமையில் இருந்தால் அவங்க இந்த மாதிரி விஷயங்களுக்குள்ளே அவங்க போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம ஈஸியாக புரிஞ்சுக்கிட்டோம்னாலே நமக்கு இதுக்கான பதிலுங்கிறது வந்து கிடச்சிரும். யாருக்கெல்லாம் இந்த மாதிரியான அமைப்பு இருக்குது அப்படின்னு நீங்கள் கவனிச்சிங்கன்னா, நிகழ்காலத்தை இயல்பாக வாழாமல் கடந்த கால அனுபவங்களை வைத்து, கடந்த கால கதைகளை வைத்து, கடந்த காலத்தில் அவர்களுக்கு ஏற்பட்ட ஒரு சில பய உணர்வுகளை மட்டுமே தேக்கிக் கொண்டு மனதில் அதிகமாக அவர்கள் அதையே சிந்தித்து கொண்டிருக்கும் பொழுது, அந்த ஒரு நிழல் தன்மையில் இருக்கக்கூடிய அந்த விஷயம் ஒரு நிஜமான ஒரு விஷயமாகவே அவங்க வாழ்க்கையில் மாறிவிட்டு வேரோடு, அதாவது ரொம்ப டீப்பாக அவர்களுக்குள் அந்த விஷயம் வேரூன்றி ஒரு உண்மையான ஒரு விஷயமா அவங்க வந்து நம்ப ஆரம்பிச்சிடுறாங்க. இதுதான் வந்து இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய விஷயம். சரி, யாருக்கு சார் இந்த மனம்ங்கிறது அதிகமாக இயங்கும் அப்படின்னா, இருட்டில், அதாவது இப்போ வந்து உங்களை வந்து நான் ஒரு ரூம்குள்ளே போட்டு இருட்டாக இருக்கக்கூடிய ஒரு அறையில் நான் உங்களை அடைச்சிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 1 மணி நேரம் அடைச்சனாலே போதும், உங்களுக்கு இருக்கக்கூடிய அதாவது உங்களை மீறி நிறைய விஷயங்கள் வந்து அந்த 1 மணி நேரத்தில் வந்து நீங்கள் வெளிப்படுத்துவீங்க. ஏன் அப்படின்னா, சுற்றி ஒரு இருட்டு அப்படின்னு இருக்கும் பொழுது உங்களை நீங்கள் மறந்து விடுவீர்கள், தன்னிலையை நீங்கள் மீறி விடுவீர்கள் அப்படிங்கிறத வந்து நம்ம ரொம்ப இயல்பாக சொல்லலாம். ஆக மொத்தத்தில் நான் ரொம்ப சிம்பிளாக சொல்ல வர்றது என்ன அப்படின்னா, மனம் என்பது அதிகமாக எந்த மாதிரி வீட்டில் வேலை செய்யும் என்றால், சந்திரனுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கக்கூடிய வீட்டில் இது போன்று நபர்கள் இருப்பார்கள். இந்த சந்திரனை வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, லூனார் அப்படிங்கிற ஒரு வேர்டுங்கிறது வந்து இருக்குது. லூனார் சைக்கிள்ஸ் அப்படின்லாம் சொல்லுவாங்க.
இதில் இந்த இங்கிலீஷில் லூனட்டிக் அப்படின்னு யாரை சொல்லுவாங்க அப்படின்னா, மனதால் பாதிக்கப்பட்ட ஒரு சிலவர்களை இந்த லூனட்டிக் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இதை இன்னும் நம்ம டீப்பாக புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அந்த முழு நிலவின் பொழுதும் இந்த அமாவாசையும் அப்பவும் முன்னே இங்கே பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் போய் பாருங்கள், மனதால் பாதிக்கப்பட்டவர்கள் அந்த 2 நாட்களில் தன்னுடைய இயல்பு நிலையை அதிகம் மீறுவார்கள் அப்படிங்கிறத வந்து நிறைய டாக்டர்ஸு, இந்த சைக்காட்ரிஸ்ட்டு, சைக்காலஜிஸ்ட் எல்லாமே அவர்களுடைய அனுபவமே வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க ஓப்பனாகவே. சரிங்களா? அது போன்ற விஷயங்கள் இருக்குது. நீங்கள் வேணால் போய் செக் கூட பண்ணி பாருங்கள். நம்மளுடைய மனதை ஆளக்கூடிய கிரகம் என்பது சந்திரன். சந்திரனுடைய ஆதிக்கம் எப்பொழுது ஒரு வீட்டில் அதிகமாக இருக்கும் அப்படின்னா, எந்த ஒரு வீட்டில் கிழக்கு திசை என்பது மூடப்பட்ட அமைப்பில் இருக்கின்றதோ, சூரியனுடைய வெளிச்சம் அங்கே உள்ளே புகாமல் எதிர்காலம் என்ற ஒரு விஷயத்தை இழந்த ஒரு நிலையில் இருப்பவர்களுக்கு தான் இது மாதிரியான விஷயங்கள் என்பது அதிகமாக ஏற்படும். இப்போ சூரிய வெளிச்சம் உள்ளே வந்துருச்சு அப்படின்னாலே, இந்த பழைய நிகழ்வுகளை எல்லாம் ஒரு டஸ்டர் போல் அழித்து விட்டு, புதிய எண்ணங்களை அவர்களுக்கு கொடுத்து, தன்னிச்சையாக செயல்படக்கூடிய ஒரு நல்ல ஒரு உறுதியான திடமான அமைப்பை அவர்களுக்கு கொடுத்துவிடும். இதற்கு முக்கியமான திசையாக கிழக்கு திசைங்கிறது பார்க்கப்படுகின்றது. ஆக மொத்தத்தில் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, கிழக்கு திசை முழுதும் மூடப்பட்ட அமைப்பில் இருப்பவர்களுடைய வீட்டில்தான் இது போன்ற நிகழ்வுகள், இது போன்ற நபர்கள் உருவாகின்றார்கள். இதைத்தான் நாம் பேய் வீடு அப்படின்னு வந்து ஒரு வாஸ்து ரீதியாக நம்ம வந்து சொல்கிறோம். கிழக்கு மூடல் நிறைய வகைகள் இருக்கின்றது. அதில் இன்றைக்கி நாம் எடுத்துக்கொண்ட வகைகள் என்ன அப்படின்னா, ஆல்ரெடி இதை பற்றி நான் கொஞ்சம் வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன். பட் ஸ்டில் இப்போ வந்து ஒரு ரியல் டைம் ஹவுசஸை நம்ம காமிக்கும் பொழுது உங்களுக்கு அதை பற்றின புரிதலுங்கிறது ரொம்ப டீப்பாக வந்து ஏற்படும். நம்ம வந்து அதை வந்து இப்போ பார்ப்போம். ஸோ என்னோடய வீடியோ வந்து ஃபஸ்ட்டு டைம் பார்க்குறீங்க அப்படின்னா, அந்த கிழக்கு மூடல், கிழக்கு திசைங்கிறது என்ன அப்படிங்கிறத வந்து பார்த்துருவோம். நம்ம மொத்தமாக திசைகளில் இதை முழுவதும் கிழக்கு திசை என்று நாம் எடுத்துக்கொண்டால் அதுதான் வந்து கிழக்கு திசை ஆர் ஈஸ்ட் ஜோன். இதை வந்து முழுமையாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். சரிங்களா? நம்ம ரொம்ப கன்ஃபியூஸ்டெல்லாம் எடுத்துக்க தேவையில்லை. இப்போ நம்ம அந்த வீட்டினுடைய அமைப்பையும் நம்ம பார்ப்போம். இது வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு வீடு. நமக்கு ஒரு நண்பர் வந்து எடுத்து நமக்கு ஷேர் பண்ண ஒரு வீடு. இதில் வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, இது எல்லாமே வடக்கு பார்த்த மனை. இங்கிலீஷில் சொல்லணும் அப்படின்னா நார்த் ஃபேஸிங் ஹவுஸ். இதனுடைய நுழைவாயில் எல்லாமே வடக்கு திசையை நோக்கிய ஒரு அமைப்பில் இருக்கின்றது. சரிங்களா? ஸோ இந்த வீடு நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னா, இதற்கு கிழக்கு என்பது இது. இந்த வீடு எடுத்துக்கணும் அப்படின்னா இதற்கு கிழக்கு என்பது இது. அதே மாதிரி இந்த வீடு எடுத்துக்கிட்டோன்னா இதுக்கு கிழக்கு என்பது இது. இங்கே நீங்கள் எல்லாமே என்ன உங்களால் கவனிக்க முடியுது அப்படின்னா, நல்லா பாருங்கள், இந்த வீட்டில் இருக்கக்கூடிய கிழக்கு சுவருக்கும் இந்த வீட்டினுடைய மேற்கு சுவரும் ஒட்டிய அமைப்பில் இருக்கின்றது. இதில் இந்த வீட்டுக்கு நம்ம ஒரு விண்டோன்னு வச்சோம் அப்படின்னா, இந்த மதர் வாலில் நம்ம ஒரு துளையை வந்து போடாமல் அங்கே விண்டோங்கிறதே வைக்க முடியாது. ஷேர்டு வால் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வீட்டை இன்னொரு வீடு ஒட்டிய அமைப்பாக இருப்பது. சரிங்களா? இது வந்து தமிழ்நாடு பேஸ்ட் ஹவுஸ். இது வந்து நம்ம ஒரு மலேசியன் பேஸ்ட் ஆர்கிடெக்சர்லையும் நம்ம வந்து பார்க்கலாம். அங்கேயும் அதே ரூல்ஸ் தான். வாஸ்துவினுடைய ரூல்ஸ் வந்து நமக்கு என்றைக்குமே மாறாது. இங்கே பாருங்கள், அதே சேம் கான்செப்ட் தான். ஒவ்வொரு வீட்டினுடைய அட்ஜசன்ட் வால்ஸும் ஒரு வீட்டினுடைய நமக்கு ஒட்டும் பொழுது இது போன்ற அமைப்புகள்ங்கிறது தவறாக அமைந்து கிழக்கு முழுவதும் மூடப்பட்ட அமைப்பாக அதை வந்து நம்ம எடுத்துக்கிறோம். இதை வந்து வாஸ்து ரீதியாக ட்ரீட் பண்ண முடியும்னா, ஒரு சில வீடுகளை அந்த பரப்பளவிற்கு ஏற்றாற் போல் நம்மளால் ட்ரீட் பண்ண முடியும். ஒரு சில வீடுகளை நம்மளால் ட்ரீட் பண்ண முடியாது அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. இது போன்று கரெக்ஷன்ஸ் ரீதியாக எந்த வீடுகளெல்லாம் ட்ரீட் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு சீரீஸையும் நான் வந்து கொடுக்கலான் இருக்கேன் வெளிப்படையாக. இந்த வீடுகள் எல்லாத்துலேயும் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க, இன்றைக்கி ஆல்மோஸ்ட் ஒரு 60% வீடுகள் இது போன்று இடப்பற்றாக்குறையினால், இடம் அதிகமாக விலை இருக்கக்கூடிய அந்த காரணத்தினால் இது போன்று ஒரு வீடை ஒட்டி இன்னொரு வீடுங்கிறது வந்து இருக்கும். அங்கே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாலே மோஸ்ட்லி இந்த வீடுகள் எல்லாம் பெண்களினுடைய பெயர்களில் இருக்கிறது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய ஆண்கள் ஏதாவது ஒரு விஷயத்தில் பாதிக்கப்பட்ட ஒரு அமைப்பில் தான் இருப்பார்கள். குறைந்த வருமானம் வருவதோ, இல்லை உடல்நிலை பாதிக்கப்பட்ட ஒரு அமைப்பில் இருப்பது, திருமணம் ஆகாத ஒரு சில அமைப்பில் இருப்பது, இது மாதிரி நம்மளால் நிறைய பிரச்சனையை இந்த ஒரு கிழக்கு மூடப்பட்ட அமைப்பில் இருக்கக்கூடிய வீட்டிற்கு நாம் வந்து எடுத்து ஈஸியாக எடுத்துக்கலாம். இதில் ஒரு சில விதிவிலக்கு என்ன அப்படின்னா, ஒரு ஓடிஎஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அங்கே அந்த விதிவிலக்குகள்ங்கிறது கொஞ்சம் மாறும்.
அதை வந்து நம்ம இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணால் ரொம்ப பெருசாக போயிடும். இது போன்ற அரிய தகவல்கள் நான் என்னோடய வாஸ்து வகுப்பில் வரக்கூடிய ஜூலை மாதம் எடுக்கிறதா இருந்தது. பட் நிறைய பேக் அண்ட் ஒர்க் போயிட்டுருக்கனால ஆகஸ்ட் மாதம் அதை நாங்கள் கண்டிப்பாக எப்படின்னா அந்த வாஸ்து வகுப்பு வந்து நம்ம கொண்டு வந்துடுவோம். அதற்கான லிங்க் வந்து இந்த வீடியோவில் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். விருப்பம் உள்ளவர்கள் அந்த குரூப்பில் இணையும் பொழுது அதற்கான தகவல்கள் எப்பொழுது வந்தாலும் உங்களுக்கு தெரிய வரும். அதில் ஒரு சில 3D ஆர்கிடெக்சர்லாம் வச்சு வேர்ல்ட்ஸ் ஃபர்ஸ்ட் 3D வாஸ்து வகுப்பாக நம்ம பண்ண இருக்கோம். ஓகே, இப்போ நீங்கள் இந்த இடத்துலலாம் பார்த்தீங்க, கிழக்கு என்பது மூடப்பட்டு அங்கே சூரிய வெளிச்சம் என்பது உள்ளே வராமல் இருக்கக்கூடிய அந்த அமைப்பில் இருக்கும் பொழுது, இங்கே இருப்பவர்கள் ஏதாவது ஒரு நிலையில் கல்யாணமே ஆனால் கூட, நான் இந்த மாதிரி எந்த மாதிரியான ஸ்டோரிஸ்லாம் நான் கேள்விப்பட்டிருக்கேன் அப்படின்னா, சரி இப்போ அந்த பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணி கொடுத்தோம், போன இடத்துல சொத்துக்காக நகைக்காக மட்டுமே என்னோட பொண்ணை வந்து இந்த மாதிரி வசியம் பண்ணுறது, இந்த மாதிரி மாந்திரிகவாதிகள்கிட்ட கூட்டு போய் இந்த மருந்து கொடுக்கறது, இந்த மாதிரிலாம் பண்ணி என்னோட பொண்ணோட வாழ்க்கையே போச்சுன்னு சொல்லி கதறி அழுத ஒரு சில அமைப்புகள் எல்லாம், அந்த மாதிரி அனுபவங்கள்லாம் வந்து அவங்க என்கிட்ட ஷேர் பண்ணும் பொழுது நமக்கே மனம் வந்து ஒரு இழகக்கூடிய ஒரு தன்மையில் அந்த ஒரு இடத்துல வந்து நம்ம போயிடுவோம் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. இந்த மாதிரி கிழக்கு மூடி இருந்தாலே அங்கே இருக்கிறவங்க அதிகமாக இந்த குறி சொல்வது, இந்த சாமியன்கிட்ட பேசுவது, இது போன்ற அமைப்புகளை உணர்வது, அது மட்டும் இல்லாமல் அதிகமாக ஆன்மீகத்தில் நாட்டம்ங்கிறது வந்து அவர்கள் அந்த மாதிரியான ஒரு அமைப்புகளில் போகிறது, அதிகம் யோகாசனம் செய்கிறது, தியானம் செய்கிறது, இந்த மாதிரியான விஷயங்களுக்குள்ள ரொம்ப டீப்பாக இயல்பான வாழ்க்கையை விடுத்து அவர்கள் செல்வார்கள் என்பதில் சற்று மையமில்லை. நான் இதில் வந்து எதையுமே தப்பாக இங்கே சொல்ல வரல. ஆனால் அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு அங்கிற அந்த ஒரு தத்துவத்தில் தன்னுடைய இயல்பான எந்த ஒரு விஷயத்திற்கும் ஒருத்தரை நாடி அவர்களுடைய அனுமதியை பெற்று, சார் இந்த எனக்கு இவர் இருக்கார், அவர்கிட்ட அனுமதி கேட்டு எங்கள் வீட்டு சாமி அவர் தான், அவர் சொன்னால் மட்டும்தான் நாங்கள் செய்வோம், அவர்கிட்ட நாங்கள் உத்தரவு வாங்கணும், இது போயிட்டு நாங்கள் இந்த தெய்வத்துக்கிட்ட வாக்கு கேட்கணும்னு எல்லாத்துக்கும் இது மாதிரி போய் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அதிகமாக இதில் பணத்தை அவங்க வந்து தொலைச்ச ஒரு அமைப்பில் இருக்காங்க அப்படின்னாலே கிழக்கு மூடலுங்கிறது அவங்க வீட்டில் இருக்கும். இப்போ நான் காமிச்சது வந்து ஒரு அட்ஜசன்ட் ஹவுசஸில் இருக்கக்கூடிய அமைப்புங்கிறது இந்த கிழக்கு மூடலில் ஒரு அதிதீவிரமான ஒரு அழுத்தத்தை அவர்கள் மேல் செலுத்தும் வல்லமைங்கிறது வந்து அந்த வீடு அங்கே அவர்களுக்கு கொடுக்கும். இதில் ஓரளவுக்கு காம்பவுண்ட் வந்து எனக்கு கேப் இருக்குது அப்படின்னு சொல்லி, ஆனால் விண்டோஸ் மட்டும் இல்லை அப்படின்னா அதற்கு வேறு சில ஒரு அமைப்புகள், அங்கே இருக்கக்கூடியவர்களுக்கு வேறு சில மாதிரியான விஷயங்கள் நடப்பதுங்கிறது வந்து இருக்கும். ஆக மொத்தத்தில் ஒரு வீட்டிற்கு மிக 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 முக்கியமான திசையாக எப்பொழுதுமே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய வாஸ்து நிபுணர்கள் சரி எல்லாருக்குமே ஒரு ஃபேவரட் திசையாக எது இருக்கும் அப்படின்னா அந்த கிழக்கு திசை. கிழக்கு திசை என்பது சீராக இல்லை என்றால் நீங்கள் உங்களுடைய எதிர்காலத்தை தொலைத்து விட்டீர்கள். அங்கே இருக்கக்கூடிய ஆண்களினுடைய வருமானம் குறைந்து விட்டது. அங்கே இருக்கக்கூடிய பெண்களுக்கு திருமணம் ஆகாமல் அவர்கள் அதிகமாக நான் படித்து கொண்டே இருக்க வேண்டும் அப்படிங்கிற அந்த மனநிலைக்கு அவர்கள் தள்ளப்பட்டு கோல்டு மெடலிஸ்டாக இருந்து நான் வந்து இந்த ஸ்டேஜ் கடைஞ்சாதான் நான் திருமணம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள், அது அங்கே வந்து ஒரு அந்த வீட்டினுடைய அம்மாவினுடைய ஒரு ஆணை இல்லாமல் அங்கே ஒரு ஆண்களினால் எந்த ஒரு விஷயத்தையும் நகர்த்தக்கூட முடியாத ஒரு அமைப்பில் இருப்பது, ஆண்களினுடைய உடல் நலம் பாதித்து அவர்களுடைய ஆயுள் வந்து அதிகமாக குறைந்த ஒரு அமைப்பில் இருப்பது எல்லாமே இந்த கிழக்கு திசையில் ஏற்படக்கூடிய இது போன்று மிகப்பெரிய தவறுகள் என்பது வந்து கொடுத்து விடும் அப்படிங்கிறத வந்து நீங்கள் புரிஞ்சுக்கணும். இது மாதிரி நிறைய வீடியோஸுங்கிறது வந்து வரும். எப்படி ஒரு சாமியை அதிகமாக நாடி இந்த மாதிரி மாந்திரிகவாதியை வந்து அதிகமாக நாடுறாங்கன்னா அதற்கும் வீட்டிற்கும் எப்படி சம்மந்தம் இருக்குங்கிற மாதிரியை நம்ம எப்படி பார்த்தோமோ, இது போன்று நிறைய டிஃப்ரெண்ட் தீம்ஸோட டிஃப்ரெண்ட் யூஸ் கேசஸோட வீடியோஸுங்கிறது ரெகுலராக வரும். தொடர்ந்து இணைந்திருங்கள். அடுத்த வீடியோ வரும் வரை உங்களிடமிருந்து இனிதே விடைபெறுவது உங்கள் பாலன்.